தந்தை மகன் தூய ஆவியானவர் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே நீர் சந்திப்பீராக. ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை சந்திப்பீராக. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம் பக்கமாக எங்களை திருப்பிக் கொள்வீராக. எங்கள் எண்ணங்களை புதுப்பிப்பீராக. கல்வாரி சிலுவைக்கு நேராக கிறிஸ்துவே நீதியும் ஞானமும் தூய்மையும் மீட்புமாக இருக்கின்றார். உம்முடைய சித்தத்தினால் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உமது நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன். நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நமது வெற்றியின் இலக்காக இருக்க வேண்டும். முழுமையான வெற்றி இயேசுவுக்குள் தான் இருக்கின்றது. ஆமேன். யார் இந்த இயேசு? பாகம் 27. சிலுவைப்பாடு, மரணம், உயிர்த்தெழுதலும் இயேசுவும் சிலுவையும் என்ற மகத்துவம் இது வேதத்தில் மகத்துவமாக இருக்கின்றது. சிலுவை பாடும் மரணமும் உயிர்த்தெழுதலும் இயேசுவும் சிலுவையும் வேதத்தின் மகத்துவமாக இருக்கின்றது. இயேசுவின் மரணத்திற்கும் அவரின் உயிர்த்தெழுதலுக்கு முன் நிகழ்ந்த மாபெரும் நிகழ்வுதான் இந்த சிலுவை பாடுகள். இயேசுவின் சிலுவை பாடுகள் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, அவர் சிலுவையில் சுமந்தவராய் அடைந்த பாடுகள். இரண்டாவது, சிலுவையில் மேல் அவர் அடைந்த பாடுகள். இயேசுவின் கடைசி வாழ்வினை மரத்தினால் செதுக்கப்பட்ட சிலுவையை சுமந்தவராயும் பின்பு அதே சிலுவையின் மேல் சுமத்தப்பட்டவராய் செலவழிக்கின்றார். இன்று உலகம் போற்றும் ஒரே மாமனிதராம் இயேசு. சிலுவை என்பது மரத்தினால் செதுக்கப்பட்டு கனமான மரமாகும். இந்த சிலுவை ஒரு தண்டனை கருவியாக பயன்படுத்தினர் அன்றைய ரோம சாம்ராஜ்யம். அவமானப்படுத்தும் விதமாக சமூக குற்றவாளிகள் இந்த கனமான சிலுவையை சுமந்து தெருக்களின் வழியாக அழைத்து செல்லப்படுவர். பின்பு அந்த ஊருக்கு வெளியில் இருக்கும் ஒரு மலையின் மேல் கைதிகள் சுமந்து வந்த அதே மரத்தில் அனைவருக்கும் எச்சரிக்கும் விதமாக காட்சி பொருளாக தண்டிக்கப்படுவார்கள். சாகும் வரையில் இந்த சிலுவையின் மேல் அன்றைய ரோம அரசர்களால் அவமானமாக கருதப்பட்ட இந்த சிலுவை மரணமும் ஆகும். அன்றைய ரோம அரசர்களால் அவமானமாக கருதப்பட்டது இந்த சிலுவை மரணமும். அதே போல இன்றும் உலகத்தால் இந்த சிலுவை மரணமும் மடமையும் பலவீனமாக கருதப்படுகின்றது. இன்றைக்கு இந்த சிலுவை மறைந்திருக்கும் மேன்மைகளை சுருக்கமாக உங்களிடம் பகிர்கின்றேன். முதலாவதாக நாம் அறிய வேண்டியது, இந்த சிலுவை மரணமும் ஒரு சரித்திரபூர்வமான உண்மைகளாகும். அவமானமாக கருதப்பட்ட சிலுவை மரணத்தையும் மேன்மைப்படுத்துகின்றவர் மாமனிதர் இயேசு. சிலுவையின் மேன்மை அதை சுமந்தவரால் உண்டானது. சிலுவை ஒரு மரத்தின் கதை. இது 10 அடி உயரமுள்ள ஒரு மரத்தின் கதை. மற்றும் இந்த மேன்மையானவர் சுமந்து சென்ற சிலுவை வைக்கப்பட்ட இடம் கல்வாரி மலையாகும். இப்பொழுது இந்த கல்வாரி என்கின்ற இடமும் மேன்மை அடைகின்றது அந்த மேன்மையானவரால். சிலுவையும் மேன்மை அடைகின்றது மற்றும் கல்வாரி என்கின்ற இடமும் மேன்மை அடைகின்றது அந்த மேன்மையானவரால்.
மரத்திலிருந்து எடுத்து பின்பு செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சிலுவை. இந்த சிலுவை மரம் என்றும் அல்லது சிலுவை மரம், இந்த சிலுவையை மரம் என்றும் அல்லது சிலுவை மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த சிலுவை சாதாரண சிலுவை அல்ல, மாறாக உலக வரலாற்றை திருப்பி போட்ட மேன்மையான சிலுவையாகும். இந்த சிலுவை அல்லது மரத்தில் தான் தேவனுடைய மீட்பின் திட்டம் எழுதப்படுகின்றது. இந்த சிலுவையின் செய்தி உலகத்தையும் அதன் வரலாற்றையும் திருப்பி போட்ட மாபெரும் செய்தியாகும். இந்த சிலுவைக்குள் நமது கண்களுக்கு தெரியாத மகத்துவங்கள் மறைந்திருக்கின்றது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர். நோக்கமில்லாத வாழ்வு என்பது வாழ்வல்ல. நோக்கமில்லாத வாழ்வு என்பது வாழ்வல்ல. நோக்கம் இல்லை என்றால் இறைவன் என்பவர் ஒருவர் இருக்க இயலாது. இறைவன் என்பவர் ஒருவர் இல்லை என்றால் யாதொரு பிரபஞ்சமும் இல்லை, உலகமும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை. எந்த ஒரு மனிதனும் நோக்கம் இல்லாமல் வாழ இயலாது. நோக்கம் இல்லாதவன் இறைவன் இல்லாதவன், இறைவன் இல்லாதவன் நோக்கம் இல்லாதவன். இறைவன் இல்லை என்பவன் நாத்திகன் அல்ல. இறைவன் இல்லை என்பவன் நாத்திகன் அல்ல. மாறாக இறைவன் இருக்கின்றார் என்று நம்பிக்கை இருந்தும் இறைவனுடைய சித்தத்தை செய்ய தவறுகின்றவனே நாத்திகனாவான். தேவனுடைய சித்தத்தை அல்லது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செதுக்கப்படுகின்றது ஒரு மரம். அதுதான் அன்று இயேசு சுமந்த சிலுவை மரமாகும். இந்த சிலுவை மரம் ஜெருசலேம் என்கின்ற ஊருக்கு வெளியில் இருக்கின்ற கல்வாரி மலையின் மேல் உயரமாக நிறுத்தப்படுகின்றது. இந்த கல்வாரி மலையின் மேல் இருக்கும் அந்த சிலுவையில் குற்றமற்ற ஒரு மனிதன் தண்டனை பெறுவதற்காக வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்குகின்றார். அன்று இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை காண்பதற்காக அநேகர் வருகின்றனர். இவர்கள் அனைவரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை காண்கின்றனர். ஆனால் அந்த கல்வாரி காட்சியின் மதிப்பீடும் பார்வையும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருந்தன. இங்கே கைப்பாஸ் என்னும் அன்றைய பிரதான மதகுரு சிலுவை மரத்தில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை இப்படியாக மதிப்பிடுகின்றான். தேசத்தின் நன்மைக்காக ஒரு மனிதன் இறப்பது நல்லது என்று கருதி கூறுகின்றான். தேசத்தின் நன்மைக்காக ஒரு மனிதன் இறப்பது நல்லது என்று கூறுகின்றான். இந்த கைப்பாஸ் என்னும் அன்றைய பிரதான மதகுரு சிலுவையின் மரத்தில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை பார்க்கும் பொழுது இப்படியாக மதிப்பிடுகின்றான். அடுத்ததாக ஆளுநராக இருக்கும் பிலாத்து என்று அழைக்கப்படும் மற்றொரு நபரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை காண்கின்றான். அவன் இப்படியாக மதிப்பிடுகின்றான். இந்த இயேசுவை மக்களின் கையில் ஒப்படைத்து விட்டால், மக்கள் அனுமதித்தால், மக்கள் அவரை கொன்றால் கொந்தளிக்கின்ற யூதர்களின் கூட்டத்தை அமைதிப்படுத்தி விடலாம். அப்பொழுது தனது ஆளுநர் பதவியை லகுவாக தற்காத்து கொள்ளலாம் என்கின்ற பார்வையில் பார்க்கின்றான் இயேசுவை. அடுத்ததாக நூற்றுக்கு அதிபதியாக இருந்த ரோம தளபதி சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை காண்கின்றான். அவன் இப்படியாக மதிப்பிடுகின்றான். அங்கே அன்று பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இயேசு தேவருடைய குமாரன் என்று மதிப்பிடுகின்றான். அடுத்ததாக அங்கே கூடியிருந்த அநேகர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை காண்கின்றனர். இயேசு இந்த தண்டனைக்கு ஏற்ற பொல்லாதவன், குற்றவாளி, நயவஞ்சகன் என்று அவரவரின் கெட்ட சுபாவத்திற்கு தக்கவாறு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மதிப்பிடுகின்றனர். அடுத்ததாக நாம் அங்கே நின்று கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவின் மரணத்தை கவனித்து கொண்டிருந்தால் நமது மதிப்பீடு என்னவாக இருந்திருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அங்கே அந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவின் மரணத்தை கவனித்து கொண்டிருந்தால் அன்றைக்கு நமது மதிப்பீடு என்னவாக இருந்திருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும்.
நாம் அங்கே நின்று கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் சிலுவையின் மரணத்தை கவனித்து கொண்டிருந்தால், இதோ உலகத்தின் பாவத்தையும் நம் அனைவரின் பாவத்தையும் தனிப்பட்ட விதமாக என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நமது நம்பிக்கையின் மதிப்பீடு இருந்திருக்குமா? நாம் அங்கே நின்று கொண்டு அன்று கல்வாரி சிலுவையின் அருகே நின்று கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவின் மரணத்தை கவனித்து கொண்டிருந்தால், இதோ உலகத்தின் பாவத்தையும் நம் அனைவரின் பாவத்தையும் தனிப்பட்ட விதமாக என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று நமது நம்பிக்கையின் மதிப்பீடு இருந்திருக்குமா? நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அங்கே நின்று கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவின் சிலுவை மரணத்தை கவனித்து கொண்டிருந்தால், இந்த யூதரின் மரணத்தில் பரிசுத்த கடவுளின் பரிபூர்ண பலியாக நமது நம்பிக்கையின் மதிப்பீடு இருந்திருக்குமா? நாம் அங்கே நின்று கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவின் மரணத்தை கவனித்து கொண்டிருந்தால், நம்முடைய பாவங்களால் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இயேசுவே நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கல்வாரி சிலுவை நோக்கி கதறியிருப்போமா? நாம் சிந்திக்க வேண்டும். நான் அங்கே நின்று கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவின் மரணத்தை வெறும் பார்வையாளனாக கவனித்திருந்தால், நிச்சயமாக சிலுவையின் மேன்மைகளை நான் உண்மையாக கண்டிப்பாக அறிந்திருக்க இயலாது. அப்படி என்றால், வெளியரங்கமாக தெரியாத எனது கண்களுக்கு தென்படாத இந்த சிலுவையின் மறைந்திருக்கும் மேன்மைகளை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? சிலுவையும் சிலுவை மரணமும் மாமிச கண்களால் காணக்கூடியவை அல்ல. சிலுவை மரணமும் மாமிச கண்களால் காணக்கூடியவை அல்ல. சிலுவை மரணமும் மாமிச சிந்தைகளுக்கு புரியக்கூடியதும் அல்ல. சிலுவை மரணமும் உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றுகின்றது. உலகத்தின் ஞானத்தால் அறிய இயலாது. சிலுவை மரணமும் மற்றும் எல்லா வெளிப்புற தோற்றங்களும் இயேசுவின் பலவீனத்தை காட்டுகின்றன என்கின்றது உலக ஞானம். இயேசுவின் சீடர் பவுல் சொல்லுகின்றார், சிலுவை மரணமும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் வெளிப்பட்டது என்கின்றார். சிலுவை மரணமும் இயேசுவின் வல்லமையாகும். இது இரட்சிப்புக்கான கடவுளின் வல்லமையாகும். சிலுவை மரணம் உலக மனிதர்களின் ஞானத்தை பேசவில்லை. சிலுவை மரணம் உலக மனிதர்களின் ஞானத்தை பேசவில்லை. சிலுவை மரணம் உலக மனிதர்களின் தத்துவங்களை பேசவில்லை. சிலுவை மரணம் உலக மனிதர்களின் கட்டுக்கதைகளை பேசவில்லை. ஆனால் அது தேவனுக்குள் இருக்கும் இயேசுவின் வல்லமையும் ஞானத்தை வெளிப்படுத்துகின்றது. தேவனாம் தூய ஆவியானவரால் தொடுதல் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவில் கடவுளின் அன்பையும் ஞானத்தையும் யாரும் அனுபவிக்க முடியாது. தூய ஆவியானவரின் தொடுதல் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவில் கடவுளின் அன்பையும் ஞானத்தையும் யாராலும் அனுபவிக்க முடியாது, அறியவும் முடியாது. சிலுவை மரத்தையும் மனிதனாகிய இயேசுவையும் நம்பும் ஒவ்வொருவரும் உலகின் மிகப்பெரிய அறிவியலிகள் அல்லது பேதைகள் என்கின்றனர் இந்த உலகத்தின் ஞானிகள். சிலுவை மரணத்தையும் மனிதனாகிய இயேசுவை நம்பும் ஒவ்வொருவரும் உலகின் மிகப்பெரிய அறிவிலிகள் அல்லது பேதைகள் என்கின்றனர் இந்த உலகத்தின் ஞானிகள். இயேசுவை எப்படியாக அன்றைய உலகம் மதிப்பிட்டதோ, இன்றைக்கும் உலகம் சிலுவை மரணத்தையும் அவ்வனமே இன்றும் விமர்சிக்கலாம், அச்சுறுத்தலாம், நிராகரிக்கலாம், வெறுக்கலாம். ஆனால் சிலுவை மரணத்தையும் மனிதனாகிய இயேசுவையும் மாயை என்றும் மடமை என்றும் கருதினால் அதனை உலகம் ஞானம் என்று முத்திரையிடுகின்றது. ஆனால் இந்த உலகத்தின் ஞானம் கடவுளுக்கு மடமையாக இருக்கின்றது. உங்களில் ஒருவன் இவ்வுலகத்தின் ஞானியாக தோன்றினால் அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நிமித்தம் உலகத்திற்கு அறிவிலியாக அல்லது முட்டாளாக தன்னை கருதி கொள்பவன் தேவனுடைய பார்வையில் அவன் ஞானியாக பார்க்கப்படுகின்றான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை புறக்கணிக்கின்ற இந்த உலகத்தின் முட்டாள்தனம் இறைவனின் பார்வையில் ஞானமாக கருதப்படுகின்றது.
சிலுவையும் சிலுவை மரணமும் மடமையும் பலவீனமாக இருக்கின்றது இந்த உலகத்தின் பார்வையில். ஆனால் இறைவனின் பார்வையில் சிலுவையும் சிலுவை மரணமும் தேவனுடைய வல்லமையும் ஞானமாக இருக்கின்றது. சிலுவையும் சிலுவை மரணமும் தேவனுடைய வல்லமையும் ஞானமும் மட்டுமல்ல, அது இறைவனின் மகிமையுமாக இருக்கின்றது. என்னுடைய மகிமையை யாருக்கு கொடுக்க மாட்டேன் என்று கூறின இறைவன் இப்படியாக சொல்கின்றார், யாரெல்லாம் இந்த சிலுவை நோக்கி பயணிக்கின்றனரோ அவர்களுக்கு என் மகிமையை தருவேன், அவர்களுக்கு என் மகிமையை காண்பிப்பேன் என்கின்றார் மெய்யான தேவன். உலகத்தால் முத்திரையிடப்பட்ட பேதைகளுக்கும் அருவிகளுக்கும் சிலுவை சிலுவை மரணமும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் மகிமையுமாக இருக்கின்றது. உலகத்தால் முத்திரையிடப்பட்ட பேதைகளுக்கும் அறிவியல்களுக்கும் சிலுவையும் சிலுவை மரணமும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் மகிமையுமாக இருக்கின்றது. சிலுவை நாதரும் சிலுவையும் சிலுவையில் மரணமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் மகிமையாக நமக்கு உண்டாயிருக்கின்றது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் 18 முதல் 31 வரை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கின்றது, இரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கின்றது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கின்றது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கின்றோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி நீங்கள் தேவனால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கின்றீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கின்றார். யார் இந்த இயேசு? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தந்தையை உமது ஒரே பேரான குமாரனாம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். உம்மாலே கிறிஸ்துவே எங்களுக்கு நீதியும் ஞானமும் தூய்மையும் பரிசுத்தமாக இருக்கின்றார் என்கின்ற உம்முடைய மகா பெரிய அன்புக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உலகம் கொடுக்க முடியாத நித்திய வாழ்வை கிறிஸ்துவுக்குள் அந்த சிலுவையின் மரணம் மூலமாக சிலுவையில் வெளிப்பட்டதற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் தேவனாகிய தந்தையே, மனிதர்களால் அறிய முடியாத உம்மை உமது தூய ஆவியானவரை அனுப்பி எங்கள் உள்ளத்தை நீங்கள் உயிர்ப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை துதிக்கின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு நீதியும், கிறிஸ்துவே எங்களுக்கு ஞானமும், கிறிஸ்துவே எங்களுக்கு தூய்மையும், கிறிஸ்துவே எங்களுக்கு மீட்புமாக இருக்கின்ற அந்த மகா பெரிய உம்முடைய சித்தத்திற்காக, உம்முடைய திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், உம்மை துதிக்கின்றோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம், ஜெபிக்கின்றோம். ஆமேன்.